10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Exercise 8.2 ல 10th question பாருங்க. Show that the points whose position vectors 4i cap plus 5j cap plus k cap minus j cap minus k cap 3i cap plus 9j cap plus 4k cap and minus 4i cap plus 4j cap plus 4k cap are coplanar. நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெக்டார்ஸ் கொடுத்துட்டு ஸோ தட் த கிவன் வெக்டார்ஸ் ஆர் கோப்ளைனார் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வெக்டார்ஸ் இருக்குது. இந்த 4 வெக்டார்ஸையும் நமக்கு கோப்ளைனார்னு சொல்லலை. இந்த பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டார்ஸ், அதாவது இந்த வெக்டர்ஸை பொசிஷன் வெக்டராக வச்சுருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கோப்ளைனார்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ நம்ம பாயிண்ட்ஸை வந்து கோப்ளைனார்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாயிண்ட்ஸ்னால் கொலினியர் தான் ப்ரூஃப் பண்ணுவோம். அப்போ பாயிண்ட்ஸை கோப்ளைனார்னு சொல்லணும் அப்படின்னா இந்த 4 பொசிஷன் வெக்டார்ஸையும் வச்சு ஃப்ரேம் பண்ணுற 3 வெக்டார்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கோப்ளைனார்னு சொல்லணும். அப்போ இந்த 4 வெக்டார்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், 3 வெக்டார்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். அந்த 3 வெக்டார்ஸையும் நம்ம என்ன சொன்னால் போதும், கோப்ளைனார்னு சொன்னால் போதும். 3 வெக்டார்ஸை கோப்ளைனார்னு ப்ரூஃப் பண்ணுறது ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது ஒரு வெக்டரை வந்து வேறு ஏதாவது 2 வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷன்ஸாக எழுத முடிஞ்சுதுன்னா 3 வெக்டார்ஸ் கோப்ளைனார்னு பார்த்தோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். அப்போ இந்த 4 பொசிஷன் வெக்டார்ஸையும் வச்சு நம்ம 3 வெக்டார்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கோப்ளைனார்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதனால் இந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா A, B, C, Dன்னு எடுத்துக்கிறேன். அதனால் இந்த பொசிஷன் வெக்டார்ஸை OA வெக்டார், OB வெக்டார், OC வெக்டார், OD வெக்டார்னு எடுத்துக்கிறோம். அந்த 4 வெக்டார்ஸையும் இன்வால்வ் பண்ணுற மாதிரி AB, AC, AD ஏதாவது ஒரு பாயிண்ட்டை காமனாக வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள் இதில் 4 பாயிண்ட்ஸுமே வந்துடும் இல்லையா? அப்போ இந்த AB வெக்டார், AC வெக்டார், AD வெக்டாரை நம்ம கோப்ளைனார்னு ப்ரூஃப் பண்ணோன்னாவே இந்த கிவன் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு என்னவாயிடும்னா கோப்ளைனார்னு ஆயிடும். ஓகேவா? பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதோட பொசிஷன் வெக்டர் வந்து A வெக்டார். அப்போ லெட் OA வெக்டார், OA வெக்டார் ஈக்குவல் டு 4i cap plus 5j cap plus k cap. And second position vector எடுத்துக்கிறோம் OB வெக்டார். ஸோ இப்போ OB வெக்டார் ஈக்குவல் டு minus j cap minus k cap. OC வெக்டார் ஈக்குவல் டு 3i cap plus 9j cap plus 4k cap. And OD வெக்டார் ஈக்குவல் டு minus 4i cap plus 4j cap plus 4k cap. ஸோ அதான் அந்த பாயிண்ட்ஸோட பொசிஷன் வெக்டார்ஸ். அப்போ இந்த 4 பொசிஷன் வெக்டார்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 வெக்டார்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். அப்போ அந்த 4 வெக்டார்ஸையும் அதாவது ஏதாவது ஒரு பாயிண்ட்டை காமனாக எடுத்துக்கிறோம். A ஆர் B ஆர் C ஆர் D. இப்போ ஏங்கிற பாயிண்ட்டை காமனாக வச்சா 3 வெக்டார்ஸ் எப்படி வரும், AB, AC, AD. இல்லை பிஏ வச்சோன்னா BA, BC, BD. ஆர் C வெக்டர் எடுத்துட்டோன்னா சிங்கிற பாயிண்ட் எடுத்துட்டோன்னா CA, CB, CD. இல்லை D எடுத்தினா DA, DB, DC. இப்போ இந்த மாதிரி 3 வெக்டார்ஸை ஃப்ரேம் பண்ணி அந்த 3 வெக்டார்ஸையும் நம்ம கோப்ளைனார்னு சொன்னால் போதும். ஓகேவா? அதனால் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஏங்கிற பாயிண்ட்டையே காமனாக எடுத்துருக்கோம். அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், AB வெக்டார், AC வெக்டார், AD வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த 3 வெக்டார்ஸ் AB வெக்டார், AC வெக்டார், AD வெக்டாரை கோப்ளைனார்னு சொன்னாலே இந்த 4 பொசிஷன் வெக்டார்ஸையும் இருக்கிற பாயிண்ட் வந்து நமக்கு என்னவாயிடும், கோப்ளைனர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ AB வெக்டார் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்கள். AB வெக்டார் நமக்கு பொசிஷன் வெக்டார்ஸ்க்கு ஃபார்ம் படிச்சிருக்கோம். இந்த செகண்ட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். அப்போ AB வெக்டார் ஈக்குவல் டு OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு OB வெக்டார் நமக்கு என்ன பாருங்கள், மைனஸ் J கேப் மைனஸ் K கேப். நெக்ஸ்ட் மைனஸ் OA வெக்டார். அப்போ OA வெக்டார் ஃபுல்லாக மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ என்ன வரும், மைனஸ் 4i கேப் மைனஸ் 5j கேப் மைனஸ் K கேப். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இங்கே என்ன ஐ கேப் இல்லை, அப்போ இங்கே இருக்கிற ஐ கேப் மட்டும் தான் ஆன்சரில் வரும். அப்போ மைனஸ் 4i கேப். நெக்ஸ்ட்டு ஜே கேப் பாருங்கள், இங்கே மைனஸ் ஜே கேப், இங்கே மைனஸ் 5j கேப். இப்போ மைனஸ் 5 மைனஸ் 1 என்ன வந்துடும், மைனஸ் 6j கேப். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் K கேப், இங்கே மைனஸ் K கேப். அப்போ மைனஸ் 1 மைனஸ் 2K கேப். ஸோ அப்போ AB வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 4i கேப் மைனஸ் 6j கேப் minus 2k cap.
நெக்ஸ்ட் ஏங்கிற பாயிண்ட்டை காமனாக வச்சு சிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டால் ஏசி வெக்டார் வருமா? ஸோ இப்போ ஏசி வெக்டார் ஈக்குவல் டு நமக்கு என்ன? ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓசி வெக்டார் என்ன பாருங்கள்? 3i கேப் ப்ளஸ் 9j கேப் ப்ளஸ் 4k கேப் மைனஸ் ஓஏ வெக்டர் என்ன பாருங்கள்? இது அப்படியே மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஒரு மைனஸ் 4i கேப் மைனஸ் 5j கேப் மைனஸ் k கேப். இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இங்கே 3i கேப் இங்கே மைனஸ் 4i கேப். ஸோ அப்போ 3 மைனஸ் 4 மைனஸ் 1i கேப். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 9 மைனஸ் 5 j கேப். அப்போ 9 மைனஸ் 5 ப்ளஸ் 4j கேப். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4k கேப் மைனஸ் k கேப். 4 மைனஸ் 3 என்ன? மைனஸ் 1 என்ன வந்துடும்? 4 மைனஸ் 1 ப்ளஸ் 3k கேப். ஸோ அப்போ ஏசி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 3k கேப் கிடச்சிருமா? நெக்ஸ்ட் அதே போல் ஏங்கிற பாயிண்ட்டை காமன் எடுத்து நெக்ஸ்ட் டிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டால் என்ன வரும் நமக்கு? ஏடி வெக்டார். ஏடி வெக்டார் ஈக்குவல் டு ஓடி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓடி வெக்டார் என்ன பாருங்கள் நமக்கு? ஓடி வெக்டார் மைனஸ் 4i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 4k கேப் மைனஸ் ஓஏ வெக்டார். அப்போ ஓஏ வெக்டார் மைனஸால் மல்டிப்ளை பண்ண அப்போ என்ன வரும்? மைனஸ் 4i கேப் மைனஸ் 5j கேப் மைனஸ் k கேப். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இங்கே ஒரு மைனஸ் 4i கேப் இங்கே ஒரு மைனஸ் 4i கேப். மைனஸ் 4 நமக்கு என்ன வந்துடும்? மைனஸ் 8i கேப். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் 4j கேப் இங்கே மைனஸ் 5j கேப். மைனஸ் 5 ப்ளஸ் 4 மைனஸ் 1j கேப். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 கேப் மைனஸ் 1k கேப். 4 மைனஸ் 1 என்ன வந்துடும்? ப்ளஸ் 3k கேப். ஸோ அப்போ ஏடி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 8i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப். ஓகேவா? அப்போ ஏபி வெக்டார் ஏசி வெக்டார் ஏடி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? அப்போ நம்ம 3 வெக்டார்ஸ் அதாவது ஏபி வெக்டார் ஏசி வெக்டார் ஏடி வெக்டரை கோப்ளேனார்னு சொல்ல போகுது. நம்ம லாஸ்ட்டு சம்லேயே பார்த்தோம் 3 வெக்டார்ஸை கோப்ளேனார் ப்ரூவ் பண்ண என்ன சொல்லுவோம்? ஒரு வெக்டரை another 2 வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷன்ஸாக எழுத முடிஞ்சது அப்படின்னா இந்த கிவன் வெக்டார்ஸ் ஆர் கோப்ளேனார்னு சொல்லாமா? ஸோ அதே ஃபார்மேட் நம்பர் we know that if one vector is a linear combination of other 2 vectors then the given vectors are coplanar. அப்போ ஒரு வெக்டரை another 2 வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷன்ஸாக எழுத முடிஞ்சால் the 3 vectors are coplanar. அந்த கண்டிஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெக்டரை another 2 வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷன்ஸாக எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம அந்த கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அது தேர்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை. ஏன்னா அது வந்து ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் IJKனால அது தேர்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஃபஸ்ட்டு ஏபி வெக்டார் அங்கே பார்த்துருப்பில்ல ஏ வெக்டார் ஈக்குவல் டு எஸ்பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார்னு எடுத்து அதை சால்வ் பண்ணி எஸ்டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணணும்? 3 ஈக்குவேஷன்ஸில் தேர்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அப்போ இந்த ஈக்குவேஷன் அதை சால்வ் பண்ணதுதான் மீனிங். அப்போ அது நமக்கு என்னவாயிடும்? இந்த 3 வெக்டார்ஸ் ஆர் கோப்ளேனார் ஆயிடும். அதே சேம் ப்ரொசீஜர் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் என்ன எடுத்து பாரு? ஏபி வெக்டார் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ஏசி வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு ஏடி வெக்டார். ஸோ இப்போ ஏபி வெக்டார் நமக்கு இங்கே என்ன? மைனஸ் 4i கேப் மைனஸ் 6j கேப் மைனஸ் 2k கேப் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ஏசி வெக்டார். ஏசி வெக்டார் என்ன பாரு? மைனஸ் i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 3k கேப் ப்ளஸ் டி இன்ட்டு ஏடி வெக்டார் என்ன? மைனஸ் 8i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப். ஓகேவா? அப்போ நம்ம வந்து இங்கே லீனியர் காம்பினேஷன்ஸாக எடுத்துக்கிட்டோம். அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இந்த லீனியர் காம்பினேஷன் வந்து ட்ரூன் மீனிங். அப்போ இந்த 3 வெக்டார்ஸ் ஆர் கோப்ளேனார் ஆயிரும் இல்லையா? இதை சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு தான் நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா என்ன மீனிங்? எஸ் அண்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன்ஸ் இங்கே சால்வ் ஆகணும். ஓகேவா? இப்போ ஈக்குவேட்டிங் ஐ கேப் ஜே கேப் கே கேப் காம்பனன்ட்ஸ் வி கெட். இப்போ ஐ கேப் எடுத்துக்கோங்க. ரைட் சைடு ஐ கேப் என்ன பாரு? மைனஸ் எஸ் இன்ட்டு ஐ கேப் இங்கே மைனஸ் 8t இன்ட்டு ஜே கேப்பா. அப்போ அதோட கோஎஃபிஷியன் இங்கே என்ன வரும்? மைனஸ் எஸ் மைனஸ் 8t. லெஃப்ட் சைடு ஐயோட கோஎஃபிஷியன் என்ன? மைனஸ் 4. அப்போ மைனஸ் எஸ் மைனஸ் 8t ஈக்குவல் டு மைனஸ் 4. அதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ஸ் என்னது? இங்கே 4s இங்கே மைனஸ் டியா. ரைட் சைடு பாருங்கள் 4s மைனஸ் டி ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு பாருங்கள் ஜே கேப்போட கோஎஃபிஷியன் மைனஸ் 6. இது ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு கே கேப் இதை மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே மைனஸ் எஸ்ஸு அதே போல் இங்கே 4s. அடுத்து வந்து இங்கே தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா வரும் எஸ் இன்ட்டு 3 3s டி இன்ட்டு 3 3t. அப்போ இது ரெண்டுமே கே கேப்போட கோஎஃபிஷியன்ஸா. அப்போ என்ன வரும் பாருங்கள்? 3s ப்ளஸ் 3t ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு கே கேப்போட கோஎஃபிஷியன் என்ன? மைனஸ் 2. ஸோ அப்போ 3s ப்ளஸ் 3t ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ ஈக்குவேஷன் 1
ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துட்டோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் ஏதாவது ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி எஸ் அண்ட் டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா, அந்த 2 ஈக்குவேஷன்ஸை மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் தான் எடுத்துக்கணுங்கிறது கிடையாது. இந்த 3 ஈக்குவேஷன்ஸில் எந்த 2 ஈக்குவேஷன்ஸ் வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை சால்வ் பண்ணி வர ஆன்சரை வந்து அனதர் ஈக்குவேஷனில் கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸை எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்து அதை சால்வ் பண்ணி எஸ்டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை தேர்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது என்னவாகணும், அந்த தேர்ட் ஈக்குவேஷன் வந்து என்னவாகணும், சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் என்ன வெக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க, இதில் பொசிஷன் வெக்டர்ஸ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கோஎஃபிஷியன்ஸ் ஏதாவது சேமாக இருக்கணும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் சேம் ஆகிடும். அதாவது சைன் டிஃப்ரெண்ட் வரும், ஆனால் சேம் ஆன்சர் சேம் நம்பர் இருக்கும் இல்லையா. அப்போ அதை சால்வ் பண்ணி எஸ் அண்ட் டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. அதனால் ஈக்குவேஷன் 1 என்ன பண்ணேன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 × 4. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், 4ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், -s × 4 போட்டால் என்ன வரும், -4s. இங்கே -8 × 4 போட்டால் 8 4s என்ன வந்துடும், 32வா. ஸோ -32t ஈக்குவல் டு -4 × 4 என்ன வந்துடும், -16. ஓகேவா, அது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பாருங்கள், 4s - t ஈக்குவல் டு -6. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நம்ம ஆட் பண்ணும்போதே 4s -4s + 4s கேன்சல் ஆகிடுமா. இப்போ -32t - t என்ன வந்துடும், -33t ஈக்குவல் டு -16. ஏன்னா அதை ஆட் பண்ணும்போது நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இதையும் ஆட் பண்ணால் -16 -6 ஆட் பண்ணால் -22. இப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடுமா. ஸோ அப்போ t இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 22. இந்த 33 ரைட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடுமா. ஸோ அப்போ t இஸ் ஈக்குவல் டு 22 டிவைடட் பை 33. அப்போ இது 11 டேபிளில் கேன்சல் பண்ண என்ன வந்துடும், 2 11s are 22, 3 11s are 33 வருமா. ஸோ அப்போ t இஸ் ஈக்குவல் டு 2/3. ஸோ இப்போ t வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள், 2/3. இந்த t வேல்யூ நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். தேர்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் போடக்கூடாது. ஏன்னா தேர்ட் ஈக்குவேஷன் வச்சு நம்ம வெரிஃபை பண்ண போகிறோமே, அதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணி அப்புறம் இதை வந்து லீனியர் காம்பினேஷன் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, அதனால் நம்ம டி வேல்யூவை ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ சப்ஸ்டியூட் t ஈக்குவல் டு 2/3 இன் ஈக்குவேஷன் 1 வி கெட். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும், -s -8 × t-ஆ. ஸோ -8 × 2/3 -8 × 2 என்ன வந்துடும், -16/3. ஏன்னா -8 × 2/3. அப்போ -8 × 2/3 -16/3 கிடைக்கும் ஈக்குவல் டு -4. ஸோ -s ஈக்குவல் டு -4. இந்த -16/3 ரைட் சைடு போனால் என்ன வேணும், +16/3. அப்போ -4 + 16/3 சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 எல்சிஎம் எடுத்தாங்க என்ன வந்துடும், -12. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -12 வருமா. ஸோ -12 + 16/3 கிடைக்குமா, -12 + 16/3. -12 + 16 என்ன வந்துடும், 16 - 12 4 கிடைக்குமா. அப்போ 4/3 வந்துடும். ஸோ அப்போ நமக்கு -s ஈக்குவல் டு 4/3 கிடைக்குமா பாருங்கள். -s ஈக்குவல் டு 4/3னா s என்ன கிடைக்கும், 4/3 கிடச்சிருமா. s வந்து -4/3 கிடச்சிரும் பாருங்கள். -s ஈக்குவல் டு 4/3னா s ஈக்குவல் டு -4/3. ஸோ அப்போ நம்ம இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போதே t வேல்யூ s வேல்யூ கிடைக்குது இல்லையா. இந்த s and t நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் 3ல் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஈக்குவேஷன் 3ல் கொடுக்கும்போது நமக்கு அந்த தேர்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூன் மீனிங். ஓகேவா, அப்போ இது லீனியர் காம்பினேஷன்ஸை எழுத முடியுது. அதனால் இந்த 3 வெக்டார்ஸ் நம்ம கோப்ளேனார்னு சொல்லிடுறோம். அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். சப்ஸ்டியூட் s ஈக்குவல் டு -4/3, t ஈக்குவல் டு 2/3 இன் ஈக்குவேஷன் 1. சாரி, ஈக்குவேஷன் 3. சப்ஸ்டியூட் s ஈக்குவல் டு -4/3, t ஈக்குவல் டு 2/3 இன் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3ல் கொடுக்குறோம். ஈக்குவேஷன் 3ல் கொடுக்கும்போது என்ன வரும் பாருங்கள், 3s. அப்போ 3 × s என்ன, -4/3 ப்ளஸ் 3 × t, t என்ன பாரு 2/3 ஈக்குவல் டு -2. ஓகேவா, அப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும், -4. 3 இங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா +2 ஈக்குவல் டு -2வா. இப்போ -4 + 2 நமக்கு என்ன பாருங்கள், -2. இப்போ -2 ஈக்குவல் டு -2 கிடைக்குதா. இப்போ -2 ஈக்குவல் டு -2ங்கிறனால அந்த s and t என்னவாகுது, நமக்கு தேர்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நீ திரும்ப கொண்டு போய் 1 and 2ல் கொடுத்துடக்கூடாது. கொடுத்தினா அது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா நம்ம அதை வச்சு தான் சால்வ் பண்ணி இந்த வேல்யூஸே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நல்லா கவனமாக இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த s and t-யை தேர்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். நீ எந்த 2 ஈக்குவேஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம், பட் அதை 2 மட்டும்தான் நீ சால்வ் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம எடுத்துக்கிட்டேங்க 2 ஈக்குவேஷன் வந்து 1 and 2. இப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி வர TS-ஐ
தேர்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும்போது அது நமக்கு என்னவாகுது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் எஸ்என்டி என்ன சொல்கிறோம் சாட்டிஸ்ஃபைஸ் த தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ எஸ்என்டி தேர்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நமக்கு இந்த கண்டிஷன் வந்து இங்கே ட்ரூன் மீனிங். அதனால் அந்த வெக்டார்ஸ் ஏபி வெக்டார் ஏசி வெக்டார் ஏடி வெக்டார் நமக்கு என்னவாயிடும் கோப்ளேனர்னு வந்துடும். ஏபி வெக்டார் ஏசி வெக்டார் ஏடி வெக்டார் நமக்கு என்ன பாருங்கள் கோப்ளேனர். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்ஸ் தானே கோப்ளேனர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது இந்த பொசிஷன் வெக்டார்ஸாக கொண்டு இருக்கிற பாயிண்ட் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் கோப்ளேனராக இருக்கும். அதாவது சேம் பிளேன் கோப்ளேனராக என்ன மீனிங் அது சேம் பிளேனில் இருக்குன்னு சொல்லணும் அதுதான். அப்போ இந்த ஏபி வெக்டார் ஏசி வெக்டார் ஏடி வெக்டார் அந்த 3 வெக்டார்ஸும் கோப்ளேனராக இருக்கிறதுனால அந்த கிவன் பொசிஷன் வெக்டர் வச்சுருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் சேம் பிளேனில் இருக்கும். தட் இஸ் த பாயிண்ட்ஸ் ஆர் லையிங் ஆன் த சேம் பிளேன். இப்போ நம்ம இது வரைக்கும் முன்னாடி பார்த்த சமுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதில் டேரெக்டாக வெக்டர்ஸ் கொடுத்து கோப்ளேனரான்னு சொல்ல சொன்னாங்க. இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸோட பொசிஷன் வெக்டார்ஸ் கொடுத்துட்டு அதை கோப்ளேனரான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 4 பொசிஷன் வெக்டார்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 பொசிஷன் வெக்டார்ஸை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 வெக்டார்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு காமன் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஏபி ஏசி ஏடி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுறோம் லீனியர் காம்பினேஷன்ஸாக எழுத முடியுதுன்னு இங்கே ப்ரூஃப் பண்ணுறோம். அப்போ நம்ம எழுத முடியுதுன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம லீனியர் காம்பினேஷன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூஸ் இருக்கு இல்லையா அது இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு ப்ரூஃப் பண்ணுறோம். அவ்வளோதான். அப்போ இதில் 3 ஈக்குவேஷன்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு 2 எடுத்து சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுது அதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு ப்ரூஃப் பண்ணால் போதும். ஓகேவா. இதில் அதே மாதிரி தான் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து சேம் பிளேனில் இருக்குன்னு சொல்லணும். அவ்வளோதான். அப்போ எஸ்என்டி சாட்டிஸ்ஃபைஸ் த தேர்ட் ஈக்குவேஷனால் the vectors AB vector, AC vector, AD vector are coplanar. That is the points are lying on the same plane. அப்படின்னு சொல்லி இங்கே ப்ரூவ் பண்ணிடுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து இந்த கோப்ளேனார்னு வர சம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸு. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வெக்டார்ஸ் வச்சு வரதுனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 8.2லே பாருங்கள் 12th கொஸ்டின் பாரு. The position vectors of the vertices of a triangle are I cap plus 2j cap plus 3k cap, 3i cap minus 4j cap plus 5k cap and minus 2i cap plus 3j cap minus 7k cap. Find the perimeter of a triangle கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா இந்த 3 வெக்டார்ஸ் இருக்கு இல்லையா இந்த 3 வெக்டார்ஸும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் the position vectors of vertices of a triangle. அதான் நமக்கு ட்ரையாங்கிள்னாவே 3 வெர்டிசஸ் இருக்கும் இல்லையா அந்த 3 வெர்டிசஸ் அதாவது 3 பாயிண்ட்ஸோட பொசிஷன் வெக்டார்ஸ் தான் இது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். பெரிமீட்டர்னால் என்ன பண்ணணும் அந்த சைடோட லென்த்தை என்ன பண்ணணும் ஆட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். அப்போ நம்ம இப்போ ஏபிசி ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் ஏ கமா பி கமா சிங்கிறது வெர்டிசஸ். ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் ஏபிசிங்கிறது என்ன வெர்டிசஸ். அப்போ கொடுத்துருக்கிறது அதோட பொசிஷன் வெக்டர்ஸ் அதாவது ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் ஓசி வெக்டார் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஏபிசி வந்து ட்ரையாங்கிள்னா அதோட சைடு என்ன வரும் லென்த்து ஏபி பிசி சிஏ. அப்போ ஏபி பிசி சிஏங்கிறது சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்போ அந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணுறதா நமக்கு என்னது பெரிமீட்டர். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நீங்கள் ஏபிசிங்கிறது ட்ரையாங்கிள்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபி பிசி சிஏங்கிறது லென்த்து. அப்போ அந்த ஏபி வெக்டர் தெரிஞ்சதுன்னா அதுக்கு மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா அதுதானே லென்த்து. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் ஏபி வெக்டார் பிசி வெக்டார் சிஏ வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஜஸ்ட்டு மாடுலஸ் எடுக்கிறேன். மாடுலஸ் எடுத்து அந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள் லெட் ஏபிசி பி எனி ட்ரையாங்கிள். அப்போ ஏ கமா பி கமா சிங்கிறது வெர்டிசஸா அப்போ அந்த வெர்டிசஸோட பொசிஷன் வெக்டார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது என்ன எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஓஏ வெக்டார் செகண்ட் வெக்டர் ஓபி வெக்டார் தேர்ட் வெக்டர் ஓசி வெக்டார்னு எடுத்துக்கிறோம். பாருங்கள் லெட் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் அண்ட் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப் அண்ட் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 7k கேப். இப்போ பெரிமீட்டரை நமக்கு ஏபி வேணும் இல்லையா அதனால் ஏபி வெக்டர் தெரிஞ்சால் தான் அதுக்கு மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ நம்ம இதை வச்சு கண்டிப்பாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் பொசிஷன் வெக்டார் தெரிஞ்சதுன்னா சைடு ஏபி போட முடியும் இல்லையா. இப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் இது ஃபார்ம் படிச்சிருக்கும் ஏன்னா செகண்ட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டு பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். அப்போ ஏபி வெக்டார் என்ன வரும் ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் என்ன பாரு 3i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப் மைனஸ் ஓஏ வெக்டார். அப்போ ஓஏ வெக்டார் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்
minus I cap minus 2 j cap minus 3 k cap. So, இப்போ 3 minus 1 2 I cap minus 4 minus 2 minus 6 j cap plus 5 minus 3 plus 2 k cap. So, இப்போ AB vector equal to 2 I cap minus 6 j cap plus 2 k cap. நமக்கு அந்த சைடு அப்படிங்கிறது என்ன, அதோட லென்த் அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டரும் ஏபி நமக்கு சேம் தானே, என்ன படிச்சிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார். அந்த லென்த் மேக்னிடியூடோ தான் நம்ம மாடுலஸ்னு சொல்லுவோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த கோஎஃபிஷியன்ட் ஐஜேகேயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணுமா, அதானே மாடுலஸ். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் என்ன 4 ப்ளஸ் மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 36 2 ஸ்கொயர் 4 ஈக்குவல் என்ன வரும் 36 ப்ளஸ் 4 40 ப்ளஸ் 4 44. அப்போ ரூட் 44. மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ரூட் 44னா தட் இஸ் ஏபி ஈக்குவல் டு ரூட் 44. மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டாருங்கிறதும் ஏபிங்கிறது நமக்கு சேம் தான். அப்போ ஏபி ஈக்குவல் டு ரூட் 44. நெக்ஸ்ட் பிசி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதே போல் பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். ஓசி வெக்டார் என்ன பாரு minus 2 I cap plus 3 j cap minus 7 k cap minus OB vector 3 I cap plus 4 j cap plus 5 k cap. அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் minus 3 I cap plus 4 j cap minus 5 k cap. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். minus 2 minus 3 என்ன வந்துடும் minus 5 I cap plus 3 plus 4 plus 7 j cap minus 7 minus 5 minus 12 k cap. ஸோ இப்போ இதுக்கு மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் போடுங்க. மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் என்ன வரும் ரூட் ஆஃப் ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாமா, என்ன வரும் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் minus 5 the whole square plus 7 square plus minus 12 whole square. ஸோ அப்போ ரூட் ஆஃப் minus 5 ஸ்கொயர் பண்ண என்ன வந்துடும் 25 plus 7 square 49 plus minus 12 square 144. ஓகேவா, அப்போ ஈக்குவல் இதை ஆட் பண்ணும்போது என்ன வந்து பாருங்கள் ரூட் ஆஃப் 218. இது மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார். நமக்கு மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர்னாலும் பிசினாலும் சேம் தானே. அப்போ பிசிங்கிறது நமக்கு என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் 218. ஸோ அப்போ சிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டரா. ஓஏ என்ன பாருங்கள் நமக்கு ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப் மைனஸ் ஓசி வெக்டார் என்ன பாரு மைனஸ் 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் மைனஸ் 7 மைனஸ் ஓசினால இது மைனஸால் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் ப்ளஸ் 2 ஜே கேப் minus 3 j cap plus 7 k cap. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். I plus 2i 3i cap plus 2j minus 3j minus j cap plus 3 cap plus 7 cap plus 10 k cap. இப்போ இதுக்கு மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். மாடுலஸ் ஆஃப் CA வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயரா. அப்போ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் என்ன 9 ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 10 ஸ்கொயர் 100 ஈக்குவல் என்ன வந்துடும் 100 plus 9 plus 1 110 வருமா. ஸோ மாடுலஸ் ஆஃப் CA வெக்டார் ஈக்குவல் டு 110 தட் இஸ் CA is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 110. அப்போ the sides ஆஃப் a triangle என்ன பாருங்கள் AB ரூட் 44 BC ரூட் 218 CA ரூட் 210. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறதுனா சைட்ஸ் ஆட் பண்ணுறதுனா இப்போ AB ப்ளஸ் BC ப்ளஸ் CA. AB என்ன பாரு ரூட் 44 plus BC root 218 plus CA root 110. இதுதான் அந்த பொசிஷன் வெக்டர்ஸ் கொடுத்துருக்கிற அந்த வெர்டிசஸ் இருக்கிற ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர். ஓகேவா, இந்த சம்மோட எக்ஸசைஸ் 8.2 வந்து ஓவர். இப்போ இதில் வந்து கோப்ளேனார் சம் தான் மேக்ஸிமம் 5 மார்க்ஸில் கேட்கக்கூடியதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் பொசிஷன் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலேருந்து அந்த சைடு ஏபி இந்த மாதிரி வர டேர்ம்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பொசிஷன் வெக்டார்ஸ் வந்து நிறைய இடத்துல வரப்போ இந்த சம்லேயே பார்த்தீங்கன்னா 2 சம்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ இதோட நமக்கு எக்ஸசைஸ் 8.2 ஓவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8.3ல் நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் நம்ம இது வரைக்கும் அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ் பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ அடிஷன் அப்படிங்கும்போது நம்ம அப்படியே கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ஸை ஆட் பண்ணால் போதும், அது அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ். அதே போல் சப்ராக்ஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ்னாலும் நம்ம என்ன பண்ணால் போதும் அந்த கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ் இப்போ இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா சப்ராக்ஷன், இப்போ அது மாதிரி நம்ம அப்படியே மைனஸ் பண்ணால் போதும், இல்லை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணால் போதும். ஆனால் ப்ராடக்ட்டில் அப்படி கிடையாது, நம்ம டேரெக்டாக அப்படியே கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ் வரது அந்த கோஎஃபிஷியன்ஸ் வந்து ப்ராடக்ட் பண்ணி போட முடியாது. இதில் 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னது ஸ்கேலார் ப்ராடக்ட், அனதர் ஒன் வெக்டார் ப்ராடக்ட்.
பாருங்கள், there are 2 ways of multiplying 2 vectors. அப்போ நம்ம 2 vectors மல்டிப்ளை பண்ணுறதுல 2 ways இருக்குது. இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 vectors ஹெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க சொல்கிறது என்னென்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். செகண்ட் ஒன்று வந்து வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது நம்ம 2 வெக்டர்ஸை ப்ராடக்ட் பண்ணி வர ஆன்சர் வந்து ஸ்கேலார், அதனால் இதை ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். நம்ம இந்த 2 வெக்டார்ஸ்க்கு பிட்வீனில் யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து டாட். இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், அதனால் இதை வந்து டாட் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டரோட ஆன்சர் ஒரு ஸ்கேலார்னால இதை ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வெக்டார் ப்ராடக்ட். வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னா இப்போ 2 வெக்டர்ஸை ப்ராடக்ட் பண்ணி வர ஆன்சர் வந்து வெக்டராக இருக்கும். அதுக்கு பிட்வீனில் கிராஸ் சிம்பிள், நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணுறோம். அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், இது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ வர்ற ஆன்சர் ஸ்கேலார்னால இது ஸ்கேலார் ப்ராடக்ட், இதில் வர்ற ஆன்சர் வெக்டர் ப்ராடக்ட்னால இது வெக்டர் ப்ராடக்ட். அப்போ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸில் 2 வேஸ் இருக்குது. ஒன்று ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட், செகண்ட் ஒன் வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். இப்போ நம்ம வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நமக்கு என்ன தெரியணும் ஃபஸ்ட்டு மெயின் அப்படின்னா, ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ் தெரியணும். ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ், அதாவது டீட்டான்னு எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், அதோட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படின்னு 2 வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம் பாருங்கள். இதில் பாருங்கள், இப்போ இதில் லெட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் be any 2 vectors represented by OA vector and OB vector respectively. பாருங்கள், இப்போ இது வந்து ஓங்கிற பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே போட்டுக்கலையா, இங்கே போடலாம், இங்கே பார்த்துக்கோ. இது வந்து ஓ, இங்கே ஏ, இது பின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா OA வெக்டரை வந்து ஏ வெக்டர்னு, OB வெக்டர்னு எடுத்துக்கிறோம், பி வெக்டர்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் அப்படிங்கிறது என்னென்னா, இஸ் த ஆங்கிள் their directions when these directions are either both converge or both diverge from their point of intersection. இப்போ நமக்கு வந்து இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓங்கிறது நமக்கு என்னது, இதில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து என்னவாகுதுன்னா 2 வெக்டர்ஸ், இது ஏ வெக்டர் ஆர் பி வெக்டர். இப்போ என்னவாகலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ரெண்டுமே டைவர்ஜ் ஆகலாம், அதாவது ஒரே இடத்துல வந்து கன்வர்ஜ் ஆகலாம். இப்போ ஒரே பாயிண்ட்ல இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகலாம், இல்லை ஓங்கிற பாயிண்ட்லேருந்து என்னவாகலாம், ரெண்டு டைவர்ஜ் ஆகிருப்போம். டைவர்ஜ் ஆகி போகிறதுன்னு என்ன, பிரிஞ்சு போகிறது. கன்வர்ஜ்னா வந்து ஒரே பாயிண்டில் வந்து சேர்றது, அதான் சொல்லுவோம் இல்லையா, கன்வர்ஜ் டைவர்ஜ்னு. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து என்னவாகலாம், நமக்கு கன்வர்ஜ் ஆகி போகும்போது, கன்வர்ஜ் ஆகும்போது ஆங்கிள் வந்து அக்யூட்டாக வரும், டைவர்ஜ் ஆகி போக போக ஆங்கிள் வந்து அப்டியூஸாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுதா, அதாங்க சொல்லிக்கலாம். ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தேர் டைரக்ஷன்ஸ் வென் தீஸ் டைரக்ஷன்ஸ் ஆர் either both converge or both diverge from their point of intersection. ஓகேவா, பாருங்கள். இப்போ இது ஏ வெக்டார், இதில் பி வெக்டார். அப்போ இதில் டீட்டா அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா, ஆங்கிள் பிட்வீன் தேர் டைரக்ஷன்ஸ். ஆங்கிள் பிட்வீன் தேர் டைரக்ஷன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, பாருங்கள். இப்போ இதில் வந்து டீட்டா இங்கே கொடுத்துருக்கு. இப்போ இதற்கு இது லாஸ்ட் டயக்ராமுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அந்த டைரக்ஷன் பாருங்கள், ரெண்டுமே நமக்கு கன்வர்ஜ் என்ன ஆகுனா, இந்த சைடில் இப்படி இந்த சைடு போகும், இந்த சைடு போகும். அப்போ இது வந்து ஆங்கிள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகலாம். இப்போ இதோட டைரக்ஷன் வந்து இந்த சைடு வந்து கன்வர்ஜ் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது ரெண்டுலேயும் நமக்கு எப்படின்னா கன்வர்ஜ் ஆகும், இந்த ரெண்டுலேயும் டைவர்ஜ் ஆகிற மாதிரி மீனிங், அதான் வேறு ஒன்றும் இல்லை. சரியா, இப்போ இதில் டீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். அப்போ டீட்டாங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், இதில் ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். அப்போ எப்படி இருந்தாலும் கன்வர்ஜ் ஆனாலும் டைவர்ஜ் ஆனாலும் அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் வரும்னா 0லேருந்து 180 டிகிரி வரைக்கும் தான் வரும். ஏன்னா நமக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னா 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும், திரும்ப அப்டியூஸ் போகும்போது 90லேருந்து 180 வரைக்கும் தான் வரும். அப்போ இதோட ஆங்கிள் எதுலேருந்து எது வரைக்கும் தான் வர சான்ஸ் இருக்குன்னா 0 to pi. But if theta is the angle between 2 vectors, then 0 less than or equal to theta less than or equal to pi. அப்போ theta value 0க்கும் பைக்கும் பிட்வீனில் தான் வரும். இப்போ நம்ம இதை எடுத்தோன்னா, இப்போ இதில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ஏதாவது டைவர்ஜ் ஆகிட்டே போகும்போது இதோட ஸ்டாப் ஆகிடும், திரும்ப இங்கெல்லாம் போகாது. அதாவது 180க்கு மேலே நமக்கு அந்த வெக்டர்ஸோட ஆங்கிள் வந்து வராது. அதே போல் அந்த 2 டைரக்ஷன்ஸ்க்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வெக்டர் அப்படின்னா இந்த லைனில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு பக்கத்தில் போகுது அப்படின்னா அதோட டைரக்ஷன் தான். அப்போ டைரக்ஷனுக்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் தான் அந்த 2 வெக்டர்ஸ்க்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிளை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதே போல் இந்த டீட்டா வேல்யூ பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே டீட்டா வந்து லைஸ் பிட்வீன் 0 அண்ட் பைன்னு சொல்கிறோமா. இப்போ சப்போஸ் டீட்டா வேல்யூ 0வாக இருந்தாலும் பையாக இருந்தாலும் இந்த வெக்டர்ஸ் நமக்கு என்ன வருதுன்னா பேரலல். ஏன்னா சப்போஸ் இப்போ டீட்டா ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது அங்கே நமக்கு ஆங்கிளே இருக்காது. அப்போ என்னவாகும், ஏவும் பியும் சேம் லைனில் தான் இருக்கும். அப்போ அது நம்ம பேரலல் வெக்டர்ஸ்னு சொல்கிறோம். அதே போல் டீட்டா ஈக்குவல் டு பையினால் என்னவாகும், இப்படியே நமக்கு
பி வந்து டைவர்ஜ் ஆகிட்டே வந்து திரும்ப நமக்கு என்னவாகும் ஏலே வந்து கோயின்சைட் ஆயிரும். அப்போ அந்த டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஜீரோங்கும் போது டைரக்ஷன் சேமாக இருக்கும், பை அப்படிங்கும்போது டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரே லைனில் தான் நமக்கு என்னவாகும் கோயின்சைட் ஆகிறதுனால இந்த வெக்டர்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பேரலல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ when θ = 0 ஆர் θ = π அப்படின்னா the vectors are parallel. இதோட ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். θ வேல்யூ எதுக்கு பிட்வீனில் தான் இருக்கும், 0க்கும் பைக்கும் பிட்வீனில் தான் இருக்கும். நம்ம ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து 8.3ல் வந்து இதை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.